யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்துக்கு முன்னால் இருக்கிறோம். இன்றைய நாளில் ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி அன்ரகுமார திசாநாயக்க யாழ் மாவட்டத்துக்கான உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்கிறார். மாவட்ட செயலகத்தில் அபிவிருத்தி ஒருங்கிணைப்புகள் கூட்டம், அது தவிர மேலும் சில முக்கியமான நிகழ்வுகளில் பங்கு பெற்றார். இரண்டு தரப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டாலும் ஒன்று வந்து டெங்கு நோய் கட்டுப்பாட்டு பிரிவினர், மற்றது வந்து பல்கலைக்கழகத்தில் பட்டம் முடித்திருக்கக்கூடிய வேலையற்ற பட்டதாரிகள். என்ன நடக்க போகுது, என்ன நடக்குது அப்படின்றத வந்து இந்த காணொலியில் பதிவு செய்கிறார். ஜனாதிபதியினுடைய வருகையை முன்னிட்டு இந்த மாவட்ட செயலக வளாகம் முற்றுமுழுதாக பாதுகாப்புகள் எல்லாம் பலப்படுத்தப்பட்ட நிலையில் இப்போது இருக்கிறது. கூட்டங்களிலே பங்கு பெற்றுவதற்காக முக்கியமான திணைக்களத்தினுடைய தலைவர்கள், மக்கள் பிரதிநிதிகள் சொல்லி நிறைய பேர் இப்போது மாவட்ட செயலகத்துக்கு வந்து கொண்டிருக்கிறோம். அன்றைய தினத்தில் இதில் தான் அந்த போராட்டக்காரர்கள்லாம் அமர்ந்திருந்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அவர் வந்து அதுக்கு வந்து நீதிமன்றத்தில் நேற்று நாளில் அவர்களுக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். தடை விதிப்பதற்கு நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருந்தது. வாதங்களுடைய அடிப்படையிலே அமைதிக்கு குந்தகம் இல்லாத முறையிலே யாரும் தங்களுடைய உரிமைகளை உணர்வுகளையும் வெளிப்படுத்த முடியும் என்பது நீதிமன்றம் சொல்லிருக்கக்கூடிய விஷயம். நிறைய வாகனங்கள் பரபரப்பாக வந்து கொண்டிருக்கிறது. ஜனாதிபதியாக பதவியேற்றதுக்கு பிறகு அன்ரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்துக்கு வருகிற முதலாவது சந்தர்ப்பம் மாத்திரமல்ல, மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பங்கு பெற்றுகிற ஒரு சந்தர்ப்பமாக இது அமைகிறது. மாவட்ட செயலகத்தினுடைய வாயில் பகுதி நிறைந்த பாதுகாப்புகள் இருந்ததாகத்தான் இப்போது இருக்கிறது. மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக இருக்கக்கூடிய இந்த பகுதி வேலையற்ற பட்டதாரிகள் அன்றைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இன்றைய நாளிலும் போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக வந்திருக்கிறார்கள். நிறைய இந்த பாதுகாப்பு ஒரு பக்கமாக இருக்கிறது, மறுபக்கமாக இந்த போராட்டம் எப்படி நடைபெறப் போகிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். இந்த கூட்டம் நடைபெறக்கூடிய இந்த நேரத்தில் வந்து வீதியை மறிப்பது என்பது சில வேளை சிக்கல்களை உருவாக்கலாம். இதனை சொன்னான், போக்குவரத்தில் பெரிய சிக்கல் நிலைமை ஒன்று, போராட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டால் போக்குவரத்தில் ஒரு நெருக்கடியான நிலைமை ஒன்று உருவாகும் என்று அது போன்று ஏற்பட்டிருக்கிறது. காவல்துறையினுடைய அறிவுறுத்தலுக்கு அமைய அந்த எல்லை பகுதிக்குள்ள இந்த போராட்டங்களில் ஈடுபட முடியாது. ரோட்ல போட்டிருக்கிறாங்க அதுக்காங்க ரோட்ல போட்டிருக்கல அதுக்கு வழி அடுத்தது நீதிபதியால உங்களை கொடுத்தா உங்களுக்கு சொன்னது அவர் இங்க வந்துட்டு போயிருவாரு. சரி, அதுல பப்ளிக் 5 பேர் ரெடி ஆகிட்டாங்க. அடுத்த கொடுக்கணும் 5 பேர் එමුණොත් ඇරස් කල්ල කෝට් වලට මේ අපාස කරාට දාන්න වෙනවා ඒක. ඉක්මනට එන්න කට්ටිය කියලාකට. මේ ඉස්සරහට මේ ඉස්සරහ ඉන්නේ ඒගොල්ලෝ. ඉන්න තියන්න පාරට යන්න කියන්නේ රුපියල් පාර කරාන් ඉස්සරහට இவர்களுக்கு நீதிமன்றத்தில் நேற்று நாள் ஒரு அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருந்தது. வழக்குகளுக்காக அழைக்கப்பட்டிருக்கிற போது இந்த விஷயங்கள்ல, அதாவது குறிப்பா அது அது பேர் வந்துருக்கு. சரி, ஐயாவோட கதை இது. அக்கா
அக்கா உங்களுக்கு கடிதம் இருக்கு මේගොල්ල බෑර උතුරු පළාත් ඩෙංගු කන්ට්‍රෝල් එකේ කෑමට මේගොල්ලෝ අවුරුදු 10ක් உங்களுக்கு போகலாம் கடிதம் போட்டு இருக்கும் ஐயோ போகலாம் வருஷத்துக்கு பிறகு போகலாம் அந்த இல்லைக்கு அங்கே மதிக்கிறோம் அது இல்லை இல்லை அது சொல்கிறேன் இதை வந்து ஆர்ப்பாட்டம் சொன்னால் அந்த எல்லைக்கு அங்கால இருந்து செய்யட்டாங்கன்னு தான் சொல்கிறேன் உங்களுக்கு தான் நீட்டு கோர்ட்ஸில் சொன்னதான் முகத்துக்கு என்ன சேஃப்டி என்னைக்கு தான் வாங்கி உசாவின் தானே அல்லாடிக்கு சட்ட நீதியாக நடவடிக்கை நீதிபதியின் ஓடுறது தான் உங்களுக்கு சொல்லிட்டு தங்கள் அத்தனை ஏட்டேன் க்ரோஸ் ரோட்டுக்கு ஏட்ட இல்லை ஓனத்தனங்களாம் இல்லை நோ ப்ராப்ளம் ரோட் பிளக்கு உங்களால் இருந்து செய்யும் ஓகே ரெண்டு என்ன செய்ய போறீங்க சரி சரி ಮತ್ತೆ நம்மளால எஸ்எல்சி என்ன செய்ய போறீங்க இப்போ நாங்கள் வந்து இவ்வளோ நாளாக போன திங்கள்ல இருந்து முயற்சி செஞ்சு கொண்டிருக்கோம் பிரசிடண்ட்டை மீட் பண்ணுறதுக்கு அந்த டிசிசி மீட்டிங்கில் இன்வால்வ் ஆகிறதுக்கு நாங்கள் மினிமம் அது ஒரு குறிப்பிட்ட அளவு மீட் பண்ணணும்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு எங்களுக்கு இது வரைக்கும் பதில் கடிதம் எதுவுமே கிடைக்கல. சேம் அதே திங்கக்கிழமை கவர்னர் ஆஃபீஸ்கிட்டே நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணினாங்களா, அவங்களால இது முடியலாம் போயிட்டுது. அதே எம்பிபி ஆஃபீஸ்லேயும் ரிக்வெஸ்ட் பண்ணினாங்க, முடியலை. இன்றைக்கு நாங்கள் நேற்று எங்களுக்கு கோர்ட்ஸில் முன்னிலைப்படுத்த சொல்லி கேட்டுருந்துச்சு முறைப்பாடு வந்த பிரகாரம். அதின் அடிப்படையில் நாங்கள் நேற்று போய் கோர்ட்ஸில் போய் மீட் பண்ணினாங்க, ஆர்கியூமெண்ட் பண்ணினாங்க. எங்களுக்கு தீர்வு தந்தது உங்களோட சுதந்திரம். ரோட்டுக்கு அச்சுறுத்தல், பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விடக்கூடாது, ரோட்டுக்கு சேதம் ஏற்படக்கூடாது, பொதுச்சொத்து சேதம் ஏற்படக்கூடாது, உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல நீங்கள் செய்யணும்னு சொல்லியிருக்கு. அதை மதித்து நாங்கள் அங்காளி சைட் நின்ற நாங்கள் அது எங்களுக்கு சூட்டபிள் இல்லைன்றாக்காக இப்போதைக்கு இங்கே பூங்கா சைட் வந்து நாங்கள் அப்படி இருந்தும் கூட அதுலேருந்து எங்கள் பிள்ளைகள் நிறைய நின்றவே ஒரு பஸ்காரங்க கூட மறைக்க நிற்கிறாங்களில்ல, ஆட்டோக்காரங்களும் மறைக்க நிற்கிறாங்களில்ல. நாங்கள் இப்போவும் வீதி ரூல்ஸை மதித்து தான் ஹெல்மெட்டை போட்டு வச்சுக்கொண்டு நிறைய பேரை ஏற்றி பிக் பண்ணி அதுவும் 2 பேரை ஏற்றாமல் ஒரு ஆளை தனியாக ஏற்றி கொண்டு வந்து ரூல்ஸை மதித்து தான் நாங்கள் இப்போ வரைக்கும் நிற்கிறோம். இப்போ வந்து எங்களுக்கு வந்து போலீஸ் அதிகாரியிலேருந்து ஜனாதிபதியின் செக்ரட்டரி வரைக்கும் எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ஒன்று தந்திருக்கிறாங்க. குறிப்பிட்ட ஒரு 2 பேர் 3 பேர் போய் உங்களுடைய ப்ரொப்போசல் ரிக்வெஸ்ட்டை வந்து அந்த இடத்துல செயலாளர்கிட்ட கொடுக்கறதுக்காக ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து தரதுக்காக முன் வந்திருக்கணும். அதுக்கு நாங்கள் பாராட்டு தெரிவித்து கொள்கின்றோம், வாழ்த்துகின்றோம். ஆனால் எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து திங்கக்கிழமை வருமென்னு சொன்னால் நாங்கள் இன்று வரைக்கும் போராட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கும் வேலை இல்லாமல் வந்து போராட வேண்டிய தேவையில்லை. எங்களுக்கு நாங்களும் நட்பு ரீதியாக தான் அணுகிறோம், பாதுகாப்பான முறையில் தான் அணுகிறோம். ஸோ எங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிற பட்சத்தில் நாங்கள் 3 பேர் ரெண்டாலும் போய் உள்ள கதைக்கிறதுக்கு ரெடியாக இருந்த நாங்களா. ஆனால் திடீரென்று இன்றைக்கு விடிய 7:30 மணிக்கு தான் இன்ஃபர்மேஷன் வருது உங்களை மீட் பண்ணுறதுக்கு 2 பேர் உள்ளே போகலாம்னு சொன்னால் அதுக்கு முன்னுக்கே எங்களுடைய ஆக்கள் வந்துட்டாங்க. ஸோ எங்களால் என்ன முடிவு எடுக்கிறேன்னு தெரியாமல் தத்தளிச்சு கொண்டு இருக்கிறோம். நாங்கள் ஆஸ் ஏ ஒரு மெம்பராக வந்து நாங்கள் ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு வந்து நாங்கள் பர்சனலாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்காகவும் ட்ரை பண்ணியிருந்தோம் நாங்கள். பட் எங்களுக்கு சரியான அவரை ரீச் பண்ணியெல்லாம் போயிட்டுது, அர்ஜுனானே எங்களால் ரீச் பண்ணியெல்லாம் போயிட்டுது. ஸோ அவரோட கன்சிடர் பண்ணியிருந்தால் நாங்கள் இவ்வளோ தூரத்துக்கு முடிவெடுத்திருக்க மாட்டோம். ஸோ இப்போ எங்களுக்காக ஒருத்தர் அங்கே குரல் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறார். அந்த குரலுக்காக நாங்கள் வெளியில் காத்து கொண்டு இருக்கிறோம். இப்போ சந்திக்க போகலையா? அப்போ நாங்கள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தர்ற பட்சத்தில் நாங்கள் அதை ஜூஸ் பண்ணுவோம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்கள் ஜூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே, இப்போ அவர்கள் அழைத்து செல்லப்படுகிறார்கள் காவல்துறையால் வந்து அவருடைய பிரதிகள். அதே மாதிரி தான் டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவை சேர்ந்தவர்களும் வந்து நிரந்தர நியமனத்துக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் வந்து குறிப்பிட்ட அளவானவர்கள் வந்து உள்ளே அழைத்து செல்லப்படுகிறார்கள். அழைத்து செல்வதற்கான அந்த கலந்துரையாடல்கள் அனுமதி கிடைத்தால் இவர்கள் அழைத்து செல்லப்படுவார்கள்.
அந்த கனரக வாகனத்தில் வந்து நிறைய காவல்துறையினர் அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கலகம் அடக்கம் அந்த விஷயங்களில் ஈடுபடுகிறவர்கள் தான் இதில் அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். டெங்கு கண்ட்ரோல் யாழ் மாவட்ட தலைவர். என்னென்னு சொன்னால், நாங்கள் கடந்த 2016ஆம் ஆண்டில் இருந்து வேலை செய்து கொண்டு இருக்கிறோம். ஒரு மாதம் வந்து 22,000 ரூபா சம்பளம். இந்த 22,000 சம்பளம் 2016ஆம் ஆண்டிலேருந்து இன்று வரைக்கும் வேலை செய்து கொண்டு இருக்கின்றோம். ஒரு நாள் வேலைக்கு போட்டால் 710 ரூபா வட்டி வேணும். எங்களுக்கு பெட்ரோல் காசோ அல்லது ஒன்று எதுவுமே எங்களுக்கு தாரதில்லை. தனியாக 22,000 ரூபா சம்பளம் தான். கடந்த கொரோனாக்குள்ளேயும் வேலை செய்த நாங்கள் காலையில் ஒரு ஆளுக்கு டெங்கு வந்தால் காலையில் இன்டோர் போக்கிங்கன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே அடிக்கிறது, பின்னேரம் அதுக்கு வேற ஒன்று வந்தால் அதுக்கு பக்கத்தில் வந்து அவுட்டோர் போக்கிங்கன்னு சொல்லி வெளி இதுக்கு செய்கிறாங்க. அப்படி தொடர்ந்து வேலை செய்து கொண்டு இருக்கிறோம். 2016 இன்று வரைக்கும் 22,000 ரூபாய்க்கு ஒருதன் சம்பளத்துக்கு வேலை செய்கிறாண்டா, கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு வேலை செய்கிறாண்டா ஒரு பைத்தியக்காரன் தான் சொல்லுவாங்க. இன்று வரைக்கும் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு வந்து ராயுத சேனா அமைச்சர் சுகாதார அமைச்சராக இருக்க இந்த எப்பவுமே தந்தது. ஒரு வருஷத்தில் எங்களுக்கு பெர்மனன்ட் தரேன்னு சொல்லி தந்ததால் நாங்கள் சரி செய்வோம்னு சொல்லி ஒவ்வொரு அரசாங்கம் மாறிக்கொண்டு இருக்க நாங்கள் தருவோம் சொல்லிக்கொண்டு தான் வேலை செய்தது. எல்லா அரசாங்கத்தையும் நம்பி கடைசியாக இன்றைக்கு இப்படி ஒரு நிலையில் நிற்கிறோம். உண்மையிலே எங்களோட குடும்ப வறுமை இன்றைக்கு ஒரு பொருளாதார நிலையை யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். 22 சம்பளத்துக்கு என்ன வேலை செய்கிறாங்களேன்னு சொல்லி இந்த எங்களோட பொருளாதார நிலையிலேயே சரியான கஷ்டத்தில் நான் இருக்கிறோம். இந்த இது வந்து பெர்மனன்ட் தரணும், கட்டாயமாக தரணும். என்னென்னு சொன்னால், கொரோனா வந்த காலத்தில் எங்களுக்கு எனக்கும் கொரோனா வந்தது. அந்த கொரோனா வந்து நான் கிட்டத்தட்ட 26 நாள் வீட்டில் இருந்தேன். எங்களுக்கு அதுக்கு கூட சம்பளம் போட்டு தரையில்லை. மெடிக்கல் கொடுத்தும் சம்பளம் போட்டு தரையில்லை. தனிமைப்படுத்தி இருந்தது. அரசாங்கத்தால் வழங்கப்படுற பப்ளிக்கு வழங்கப்படுற எந்தவித உதவியும் இல்லை. சமுத்தி ஜிஎஸ் ஆஃபீஸால் கொடுக்குற எந்த உதவியும் இல்லாமல், ஏன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் கவர்மெண்ட்டால் வழங்கப்பட்ட எங்களுக்கு ஐடென்டி இருக்குது. எங்களுக்கு இந்த டிஷர்ட் மட்டும் தருவினோம். 3 மாதத்துக்கு வரும், 4 மாதத்துக்கு ஒருக்கா வரும். 22,000 சம்பளத்தை தொடர்ந்து வேலை செய்கிறபடியாக நாங்கள் இங்கே நம்பி வந்த எங்களோட அனுராகுமார திச்சனக ஜனாதிபதியாக இருக்கிற உண்மையாக நான் எங்களோட மக்கள் சேர்ந்து எல்லோரும் தான் போட்டோம். ஆனால் யார் போட்டால் எவர் போட்டார்ன்னு சொல்ல மாட்டோம். ஆனால் போட்டு தான் அன்றைக்கு வந்திருக்கிறார். ஆனால் இந்த யாழ் மாவட்டத்துக்கு வந்திருக்கிறார். அவரை சந்திக்கிறதுக்கு நாங்கள் மகஜரை கொடுப்போம்னு சொல்லி சரியான கொடுப்போம் வந்தால் நேற்றைக்கு 15 இருக்கணும்னு சொல்லி நான் 7:20 உள்ளே போய் இப்போ தான் வெளியில் வந்துக்கிறேன். என்ன சொன்னால் எங்களை வெளியில் விட்டுட்டோம், உங்களோட பேர் பதிவில் இல்லையான்னு சொல்லி. இப்போ நேற்று 15 இருக்கணும்னு அது பதிவு இருக்கணும்னு சொல்லிச்சுன்னா ஒரு ஜனாதிபதியை நாங்கள் சந்திக்க போகிறதுக்கு உண்மையாக ஒரு பாதுகாப்பு இது தேவை தான். அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். அதனால் இப்போ போலீஸ் இதில் வந்து சொல்லிச்சுனோம்னு சொன்னால் 2 பேரை உள்ளே வந்து சந்திக்கிறதுக்கு கடிதம் கொடுக்கறதுக்கு அலாட் பண்ணியிருக்கிறோம்னு சொல்லினோம். இதுக்கு முதல் கடந்த போன கிழமை ஆளுநராக இருக்கிற இப்போ யாழ் மாவட்ட ஆளுநராக இருக்கிற மதிப்புக்குரிய வேதநாயகம் சார்கிட்டையும் சந்திச்சினாங்க. அப்போ அவர்கிட்டையும் கடிதம் கொடுக்குறோம். அவர் எங்களுக்கு ஒரு முடிவு தாரன்னு சொல்லியிருக்கிறார். சுகாதார அமைச்சுக்கும் ஒரு கடிதம் கொடுத்துருக்குறோம். இந்த யாழ் மாவட்டத்துக்காக இப்படி வேலை செய்து ஒன்றுக்கிறோன்னு சரியாக கஷ்டத்தில் இருக்கணும்னு போகணும். தயவுசெய்து உண்மையாக இங்கே வந்த இந்த மீடியாக்காரர் எங்களை கூப்பிட்டு இப்படி ஒரு இது எடுக்கிறது சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இந்த சந்தோஷம் மேலிடங்களுக்கு போய் எங்களுக்கு ஒரு நிரந்தர நியமனம் தரணுமென்ற ஒரு கொள்கையில் இந்த மகஜரை கொண்டு வந்த நான் என்ன சொன்னால், நாங்கள் 55 பேர்கிட்ட இங்கே வேலை செய்கிறோம். 55 பேரை நாங்கள் கூட்டிக் கொண்டு வர இல்லை. காரணம் என்று சொல்லிச்சுன்னா, எல்லாரும் வந்து ஒரு ரபிக் பிரச்சனை, பாதுகாப்பு பிரச்சனை, அப்படி ஒரு பிரச்சனை என்றபடியாக ஒரு 2 பேர் மட்டும் வந்திருக்கிறோம்.